ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 2 T20 போட்டியில் ஒரு சூப்பரான ரன்களை இந்தியன் அணி குவிச்சிருந்தாலும் கூட இந்தியன் அணி லாஸை பண்ணியிருப்பாங்க. இதற்கான காரணங்களாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியோடைய பந்து வீச்சாளர்கள் தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நேற்று அதிகமாக பணி இருந்துச்சுன்ற மாதிரி விராட் கோலி அவர்கள் பேசியிருந்தாரு. எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் சரியான பந்து வீச முடியாத காரணம் இதுன்ற மாதிரி ரீசனும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி கண்டிப்பாக பந்து வீச்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னும் குறுகிய காலகட்டமே வேர்ல்டு கப்புக்கு இருக்கு. கண்டிப்பா இந்தியன் அணியோட பந்து வீச்சு இப்போதைக்கு ரொம்ப லோ குவாலிட்டியில தான் இருக்குன்ற மாதிரி தான் இப்போதைக்கு விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. இதுக்கான விடை என்ன சொல்லியிருந்தாருன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எங்களுடைய சீனியர் பிளேயர்கள் இன்னும் ரெஸ்ட்ல இருக்காங்க. கண்டிப்பா அவங்க கம்பேக் ஆகும்போது எங்களுடைய டீம் பவுலர்ஸ்களோட எஃபிஷியன்சி அதிகமாகும். இன்னும் பவுலிங்கோடைய எஃபெக்டிவ் கரெக்டா வரும். அப்புறமா ஒரு வேர்ல்டு கிளாஸ் பவுலிங் யூனிட்டா நாங்க மாறுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பா நம்ம பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி அவங்கெல்லாம் இந்த போட்டிகளில் இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியோட பவுலிங் இப்ப எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க? இந்த பவுலிங்ல வேர்ல்டு கப்பை இந்தியன் அணியால வின் பண்ண முடியும் நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.